உடையார் பாகம் 1 அத்தியாயம் 18. சேறு நிறைந்த வயல்கள்தான் சோழ தேசத்தின் உயிர் நாடி. குறிப்பாய் குடந்தையிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வண்டல் மண் வயல்களில் காவேரி நீர் நின்று கதிர் கதிராய் நெல்லை விளைவித்து மக்களை வாழ வைத்து கொண்டிருந்தது. சித்திரை, வைகாசி, ஆனி 3 மாதத்திலும் கடும் வெயில் பூமியை தாக்க பூமி வறண்டு லேசாய் விரிசல் விட்டு மழைக்காக காத்திருக்கும். ஆடி மாத காற்றில் மண் புரளும், இலைகள் உதிரும், உரமாகும். கால்நடைகள் பூமியில் மிஞ்சி இருக்கின்ற புல்லை கடித்து இழுத்து பூமியின் மேற்பரப்பை லேசாக்கும். ஆடி மாதம் வெயில் குறைய அவ்வப்போது லேசாய் மழை பெய்யும், புற்கள் முளைக்கும். ஆவணி மாதம் தொலை தூரம் மேகம் கருத்து 2-3 முறை நல்ல மழை பெய்து பூமியை குளிர்விக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாதங்களிலும் மழை அடித்து பெய்யும். மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு மூர்க்கமாய் பூமியை தாக்கும். விரிசலின் உள்ளே நீர் பாய்ந்து 10 முழம் அளவிற்கு நீர் தரைக்குள் இறங்கி உள்ளே தேங்கி நிற்கும். அந்த நேரத்தில் என்ன விதைத்தாலும் முளைத்துவிடும். கை தவறி சிந்திய தானியம் கூட முளைவெட்டு பயிராகும். எல்லா இடங்களிலும் எல்லா வகை செடிகளும் முளைத்து சோழ தேசம் பச்சை பசேல் என்று இருக்கும். மழை வருவதற்கு முன்பே காவிரியில் வெள்ளம் வந்து விடுவதும் உண்டு. தொலை தூரத்தில் குடகு மலையில் மழை பெய்ய அந்த பலத்த மழை காரணமாக காவேரி பொங்கி பிரபாவமாக வந்து வெயில் சுளீர் என்று காய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் அடர்த்தியாய் அகலமாய் சிலிர்த்து கொண்டு ஓடுவதை தஞ்சை மக்கள் பல முறை பார்த்திருக்கிறார்கள். கிழக்கே இருட்டுகிறதா மேற்கே இருட்டுகிறதா என்று அவர்கள் கவலையோடு பார்ப்பார்கள். 3ஆம் பிறை சந்திரனில் வடகோடு உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். வடக்கோடு உயர்ந்து இருப்பின் குடகு தேசத்தில் மழை வந்துவிடும். ஆடி மாதம் கரை புரண்டு ஓடும். வெகு தொலைவே மழை வந்து தமிழ் மண்ணை நனைப்பதற்காகவே காவேரி பொங்கி பிரபாவமாக ஓடி வருகிறாள். தாயார் வீட்டு சீதனத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு மிகுந்த ஆவலோடு திருச்சீரபுரம் நோக்கி ஓடி வந்து, இதோ பார், என் அகத்தில் எத்தனை கொடுத்திருக்கிறார்கள், எல்லாம் உங்களுக்குத்தான் என்று நல்ல சொத்து சுகத்தோடு வந்த மருமகளைப் போல காவேரி செயல்படுவாள். சோழ தேசத்து மக்களும் அதை அன்போடு காவேரிக்கு மரியாதை செய்வார்கள். வந்துவிட்டாளா வந்துவிட்டாளா என்று ஆவலாக கேட்டுக்கொள்வார்கள். காவேரியில் வெள்ளம் வருவது அற்புதமான காட்சி. மெல்ல மெல்ல மணல் தடவி கணுக்கால் அளவு நீர் விரையும். அந்த நீரை காலால் எட்டி உதைத்து கொண்டு சிறு பையன்கள் ஊருக்கு கொண்டு வருவார்கள். வா வா என்று மண்வெட்டியால் வழி செய்து அவளை தன் ஊருக்கு இழுத்து வருவார்கள். அந்த ஊருக்கு இழுத்து வந்த மண் ஈரமானதும் அடுத்த ஊர் மக்கள் அங்கிருந்து மறுபடியும் காவேரியை இழுத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போவார்கள். கடை மடை வரை காவேரிக்கு இளைஞர்களாலும் சிறுவர்களாலும் உற்சாகமாக வரவேற்பு கிடைக்கும். 4 நாட்களில் காவேரியில் முழங்கால் ஜலம் வந்துவிடும். யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள். கலங்கலாய் பழுப்பாய் ஓடுகின்ற ஜலத்தில் கால் வைக்கலாகாது என்பதுதான் எழுதப்படாத சட்டம். அது ஆரோக்கியமும் அல்ல என்று எல்லோருக்கும் தெரியும். சில சமயம் கரையோரத்து விஷ ஜந்துக்கள் கூட
அடித்து கொண்டு வரப்படலாம் என்பதால் காவேரியை கரையோரம் உட்கார்ந்து வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். பழுப்பு குறைந்து நீர் தெளிந்து வேகம் அதிகரித்த பின் நீரில் இறங்க ஆரம்பிப்பார்கள். இதற்குள் கிராமங்களில் பல இடங்களில் மடைவெட்டி காவேரியை திசை திருப்பி மதுகு தூக்கி உள்ளே வரவழைத்து காய்ந்து போன வயல்வெளிகளை ஈரமாக்குவார்கள். காவேரி ஜலம் உள்ளே நுழைந்ததும் ஒரு சுமங்கலியை வரவேற்பது போல மஞ்சளும் குங்குமமும் முளைப்பாரியும் போட்டு அவளை வயலுக்குள் வரவேற்பார்கள். அம்மா அம்மா வா என்று விழுந்து கும்பிடுகிற பெண்கள் கூட உண்டு. ஏனெனில் காவேரி நித்திய சுமங்கலி. ஆடி மாத காவேரி 2 கரையையும் தொட்டுக்கொண்டு கம்பீரமாய் விரைந்து போவாள். அப்பொழுது ஜனங்கள் இறங்கி குளிக்க துவங்குவார்கள். காவேரியில் முங்கி குளித்துவிட்டு வேட்டிகளையும் தலைப்பாகைகளையும் இடுப்பு துண்டையும் கல் வைத்து உலர வைப்பார்கள். ஆடி மாத காற்று என்றால் அதில் கல்லையும் புரட்டி போடுகின்ற வேகம் இருக்கும். குறிப்பாய் காவேரி கரையோரம் குளித்துவிட்டு இடுப்பு கோவணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது காற்றினுடைய சிலுசிலுப்பு உடம்பை கடுமையாக தாக்கும். மனமும் உடம்பும் குளுமையாக இருக்கிற நேரம் அது. துணி உலரும் வரையில் சிலுசிலுப்பாக காற்றில் காத்திருந்து விட்டு முக்கால்வாசி உலர்ந்ததும் இடுப்பில் கட்டிக்கொண்டு மெல்ல கோவில் நோக்கி நடப்பார்கள். ரசனையே இல்லாதவனுக்குள் பாட்டு பொங்கும் நேரம் அது. காவேரி குளியல், காற்றின் ஊதல், இடுப்பு வேட்டியின் மெல்லிய ஈரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக குளுமையான மனோநிலையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். தஞ்சை மக்கள் கலைஞர்களாக இருக்க காவேரி நதி காரணம். உழவர்கள் கலப்பையை மண்ணில் இறக்கி காவேரி நீர் ஓடிய வயலை உழத் துவங்குவார்கள். கீறி கீறி மண்ணை புரட்டி இன்னும் சேராக்குவார்கள். வயலெல்லாம் வரப்பெல்லாம் மனிதர்கள் போகின்ற பாதையெல்லாம் ஈரமாக இருக்கும். மண்ணை புரட்டிவிட்டு ஒரு வாரம் காத்திருந்தால் புற்கள் சான் உயரம் முளைத்துவிடும். மறுபடியும் இறங்கி புரட்டினால் மொத்த புல்லும் மண்கட்டியில் போய் உரமாகும். பிறகு நல்ல நாள் பார்த்து விதைக்க துவங்குவார்கள். விதைக்க ஆரம்பித்து விட்டால் சோழ தேசத்தில் விவசாயத்தை தவிர வேறு எந்த பேச்சும் இருக்காது. ஒரு மாதம் நாற்றுங்கால் வளர்ந்து முழங்கை உயரம் வளர மொத்தமாய் பறிந்து குடும்பம் குடும்பமாய் வயலில் இறங்கி நாற்று நடுவார்கள். புரட்டாசி ஐப்பசியில் மழை வர நீர் எல்லா பக்கமும் பரவ நெற்கதிர்கள் நீரை உறிஞ்சி குடித்து நல்ல உயரத்துடன் வளரும். கார்த்திகையில் மழை குறைந்து குளிர் ஆரம்பிக்கும். நெற்கதிர்கள் பால் பிடிக்கும். மார்கழியில் தழை சரியும். தை மாதம் நீரை மடக்கி பூமியை வரல விடுவார்கள். நெற்கதிர்கள் தலை சாய்க்கும். அறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். போரடிப்பார்கள். உயர தூக்கி உமி பிரிப்பார்கள். நெல்லை கூடை கூடையாய் கொண்டு வந்து உலர்த்துவார்கள். என்ன விளைந்தது, விளைச்சல் எப்படி என்று பேசுவார்கள். அந்த வருடம் முழுவதும் அடுத்த ஆடி மாதம் வரையும் எந்த குறையும் இல்லை என்று சந்தோஷமாய் பேசிக்கொள்வார்கள். நெல் மட்டுமல்ல, நெல்லோடு கரும்பும் காய்கறிகளும் வெற்றிலையும் வாழையும் ஏகப்பட்ட பூச்செடிகளும் அந்த நேரம்தான் வளர்ந்து கிளைத்து செழித்து ஓங்கும். சோழ தேசம் பஞ்சமே இல்லாத ஒரு அற்புதமான இடம். காவேரியின் பல கிளை நதிகள் பல கிராமங்கள் ஊடே புகுந்து வளைந்து காலம் காலமாய் நகர்ந்து அந்த தேசம் முழுவதையும் சேராக்கி செழிப்பாக்கி கொண்டிருந்தது. உடையாளூர் பக்கமும்
காவேரியின் ஒரு கிளை நதி ஓடிக்கொண்டிருந்தது. குடந்தையிலிருந்து 5 காத தூரத்தில் இருக்கிற உடையாளூர் சோழ மன்னர் குடும்பங்களில் முக்கியமான ஊர். மேல் பழையாறை கீழ்ப்பழையாறை என்று அரச குடும்பங்கள் வசிக்கின்ற இடம் தாண்டி இருக்கும் உடையாளூர் வேளாளர்கள் அதிகம் குடியிருக்கும் கிராமமாக திகழ்ந்து வந்தது. கீழப்பழையாற்றிலும் மேல் பழையாற்றிலும் கட்டுக்காவல்கள் அதிகம் இருக்கும். தெருவில் விரைந்து போனால் சோழ மன்னரின் மெய்க்காவல் படையாட்கள் தடுத்து நிறுத்துவார்கள். எங்கே விரைவாக போகிறாய் என்று கேட்பார்கள். 4 பேர் கூட்டம் கூடி சிரித்தால் வந்து அருகே நின்று கொள்வார்கள். ஏதேனும் முக்கிய விஷயமா என்று மெல்ல பேசுவார்கள். ஏதும் இல்லை என்றால் கலைந்து போங்கள் என்று உத்தரவிடுவார்கள். லேசாக மறுத்தாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள். பழையாறை என்பது அரண்மனையை சார்ந்த இடம். இந்த இடத்தில் ஒவ்வொரு வைக்கோல் புல்லின் அசைவையும் நாங்கள் கவனித்தாக வேண்டும். எங்கள் சொல்படிதான் இங்கு வரும் மனிதர்கள் நடந்தாக வேண்டும். எதிர்த்து பேசினால், முரட்டுத்தனம் காட்டினால் பதிலுக்கு நாங்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வோம். அரசரே வந்து தடுத்தாலும் எங்கள் செயலை நிறுத்த முடியாது என்று எச்சரிப்பார்கள். எந்த காரணமும் இன்றி அரண்மனை நோக்கி நடக்கின்றவர்களை மெய்க்காவல் படை சூழ்ந்து கொண்டு வெறுமே 2 நாழிகை இங்கு நில் என்று சொல்லுவது உண்டு. அந்த 2 நாழிகை பதட்டமில்லாமல் அமைதியாக உட்கார்ந்தால் தீர விசாரித்து பின் அரண்மனைக்குள் அனுப்புவார்கள். லேசான பதட்டம் காண்பித்தாலும் சந்தேகப்படுவார்கள். அவர்களுக்கு சோழ மன்னரும் சோழ மன்னரின் குடும்பமும் தான் மிக முக்கியமான விஷயம். மற்றவை ஏதும் லட்சியம் இல்லை. ஒரு முறை குடந்தையை சேர்ந்த அந்தணர்கள் 40 பேர் கும்பலாக வந்து அரசரை பார்த்து பேச வேண்டும் என்று எதற்கோ ஆவேசமாக சொல்லி, வாருங்கள் அரசரிடம் போவோம் என்று சோழ மன்னரின் மெய்க்காவல் படை அவர்களை சுற்றி வளைத்து கூட்டிக் கொண்டு போய் காராகிரகத்தில் அடைத்து விட்டார்கள். கம்பிகளுக்கு பின்னே உட்கார வைத்து விட்டார்கள். மன்னரே நேரே ஓடி வந்து விடுவித்த பிறகுதான் அந்தணர்களுக்கு மூச்சு வந்தது. சிறைச்சாலையை பார்த்ததே இல்லையே, பாவி பார்க்க வைத்து விட்டானே என்று பல அந்தணர்கள் அழுதார்கள். ஆனால் உடையாளூர் அவ்விதமான இடமில்லை. மெய்க்காவல் படைகள் இங்கு அதிகம் வந்து மிரட்டுவது இல்லை. அதையும் தவிர கரூர் தேவர் உடையாளூரின் மையமான இடத்தில் இருப்பதால் அவரை தேடி சாதுக்களும் யாத்ரிகளும் வெளியூர் மக்களும் அடிக்கடி வந்து போவார்கள். அவர்களை உடையாளூர் மக்கள் மரியாதையாக வரவேற்று உபசரித்து பிறகு கரூர் தேவரிடம் அனுப்புவார்கள். ஊர் செழிப்பாக இருந்தால், அமைதியாக இருத்தலால், பொதுமக்களின் போக்குவரத்து அதிகமாக இருந்ததால் ஊர் சுமூகமாக இருந்தது. வியாபாரிகள் பழையாறையை நெருங்கும் முன் உடையாளூரில் தங்கி இளைப்பாறிவிட்டு போவார்கள். அவர்கள் தங்குவதற்கு என்றே பெரிய சத்திரங்கள் ஊரின் எல்லையில் கட்டப்பட்டிருந்தன. அவைகளில் 2 சத்திரங்கள் காவேரி கரையின் ஓரத்தில் நிறுவப்பட்டிருந்தன. உடையாளூர் கோவில் மிக சிறியது, ஆனால் கொள்ளை அழகு. 2 பிரகாரங்கள் கொண்ட கோவில் என்றாலும் ஒரு அமைதியும் சுபிக்ஷமும் அந்த கோவிலில் எவரும் உணர முடியும். ஊர் மக்களுக்கு விவசாய வேலைகள் அதிகம் என்பதால் ஊருக்குள் வருபவர்களை வரவேற்பதற்கும் அவர்களை கவனிப்பதற்கும் தனியே ஆட்கள் நியமித்திருந்தார்கள். ஒவ்வொரு வருடமும் ஊர் மக்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு
சுழற்சி முறையில் இதை நடத்துவார்கள். அதிகாரிகளும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவார்கள். மறுபடியும் குடவோலை முறையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு ஒருவர் உபசரிப்பாளராய் பதவிக்கு வருவார். மன்னருக்கு கூட பயப்படாத மெய்க்காவல் படை கரூர் தேவருக்கு பயப்படும். மெய்க்காவல் படை சற்று அத்துமீறும் இயல்புடையது. வேண்டுமென்றே ஒரு மெய்க்காவல் வீரன் கரூர் தேவரின் வீட்டு வாசலில் குதிரையை கட்ட, அதை அவிழ்க்கும்படி கரூர் தேவரின் வேலைக்காரி முத்தான பொன்னங்கை அதட்ட, இங்குதான் கட்டுவேன், என்ன செய்வாய் என்று அவன் உரத்த குரலில் பேச, கரூர் தேவர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். யாரும் பதிலுக்கு பேசவில்லை என்பதால் அந்த மெய்க்காவல் வீரன் தன் குதிரையை அவிழ்த்து கொண்டு அதன் மேல் தாவி உட்கார்ந்தான். கரூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். என்ன என்பது போல் அந்த மெய்க்காவல் வீரன் அவரை பார்த்தான். ஏறிவிட்டாய் அல்லவா, இனி இறங்க முடியாது என்று சொன்னார். என்ன சொல்கிறீர் என்று ஏகவசனத்தில் அந்த வீரன் கேட்க, உன்னால் இறங்க முடியாது. முத்துமாணிக்கத்திடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த குதிரை உன்னை கீழே இறக்காது என்று கூர்மையாக சொன்னார். திடீரென்று குதிரை ஓடத் துவங்கியது. காடு, மேடு, ஆறு, சேறு, வயல்கள் எல்லாம் தாண்டி பல காதங்கள் அவனை சுமந்து ஓடியது. அந்த வீரனின் இடுப்பும் வாயும் வயிறும் நோக நோக ஓடியது. அவன் கதறி கதறி பல்வேறு விதங்களில் குதிரையை நிறுத்த முயற்சித்து தோல்வி அடைந்தான். 18வது அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.